ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு ரொம்பவே பயனுள்ள பதிவுன்னே சொல்லலாம். இப்போது ஸ்கூல் எல்லாமே ரீஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நோட் புக் எல்லாத்துக்குமே ப்ரௌன் ஷீட் வச்சு நம்ம அட்டை போடுவோம். அந்த அட்டை போடுறது எப்படி அப்படிங்கிறத இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதல்ல நோட் புக்குக்கு அட்டை போடுறதுக்கு இந்த மாதிரி ப்ரௌன் ஷீட் ரோலில் கிடைக்கும். இல்லைனா ஸ்கூல்லையே இப்போ சில சமயங்கள் இந்த மாதிரி ஷீட்டாகவே கொடுத்துட்றாங்க. இல்லைனா டிரான்ஸ்பரண்ட் ஷீட் கூட கிடைக்கும். எது வேணுமோ நம்ம வாங்கி வச்சுக்கலாம். அட்டை போடுறதுக்கு இந்த மாதிரி ப்ரௌன் ஷீட் ஃபஸ்ட்டு தேவைப்படும். அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ஸ்கேலு, சிசர், செல்லோ டேப். நம்ம எந்த நோட் புக்குக்கு அட்டை போடணுமோ அந்த நோட் புக்கை எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அட்டை எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு ஷீட் அட்டை எடுத்துருக்கிறேன். ஒரு ஷீட் பொறுத்தளவில் இப்போ நம்ம ஸ்மால் சைஸ் நோட் போட்டோம்னா 4 நோட்டுக்கு அட்டை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஒரு ஷீட்டை 2ஆக மடித்து 2 இதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போது ஸோ ஒரு ஷீட்டாக இருக்கிறத அப்படியே 2ஆக மடிக்கிறேன். மடிச்சுட்டு ஸ்டீல் ஸ்கேல் இருக்கு இல்லையா, அதை வச்சு அப்படியே நம்ம ஒரு செகண்டில் அப்படி லைட்டாக கட் பண்ணி விட்டுலாம். சிசரை வச்சு கட் பண்ணுறத விட இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்கேலை வச்சு கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். பாருங்கள், ஒரு செகண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். சுலபமாகவே நம்மளால் இந்த மாதிரி 2 பார்ட்டாக கட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஷீட்டை 2 ஷீட்டாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போது நமக்கு 2 ஷீட் கிடச்சிருக்கு. 2 ஷீட்லேயுமே இப்போ நம்ம ஸ்மால் சைஸ் அட்டை போடுறோன்னா இதையும் நம்ம பாதியாக கட் பண்ணி 4 ஸ்மால் சைஸ் நோட்டுக்கு அட்டை போட்டுக்கலாம். ஆனால் நம்ம இந்த மாதிரி புக்கு, லாங் சைஸ் நோட்டுக்கு அட்டை போடுறோன்னா ஒரு ஷீட் ஃபுல்லாகவே நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு புக்கு தான் அட்டை போட்டு காமிக்க போகிறேன். ஸோ கட் பண்ணதில் ஒரு பாதி சீட்டை எடுத்துருக்கிறேன். கரெக்டாக அதோட சென்டர் பிளேஸில் இந்த மாதிரி நம்ம புக்கை வச்சுக்கலாம். வச்சுட்டு அந்த சீட்டோட எட்ஜையும் அடுத்த எட்ஜையும் இந்த மாதிரி கரெக்டாக வச்சு நம்ம புக்கோட எட்ஜை வச்சு லைட்டாக இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கலாம். அப்போ வந்து நம்ம புக்குக்கு உள்ளே அந்த அட்டைக்கு மடைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வீடியோ பார்த்தா தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கரெக்டாக பார்த்து இதே மாதிரி அட்டை போடுங்க. இந்த மாதிரி நம்ம அட்டை போட்டோம் அப்படின்னா ஸ்கூல் முடிகிற வரைக்கும் கூட அந்த அட்டை வந்து அவ்வளோ சீக்கிரத்துக்கு கலந்து வராது, அப்படியே இருக்கும். ஒரு சில பசங்கள்லாம் புக்குக்கு நம்ம அட்டை போட்டு கொடுத்தோன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் முடிகிறதுக்குள்ளேயே புக்கெல்லாம் கிழிச்சு கொண்டு வந்துடுவாங்க. பட் நீங்கள் இந்த மாதிரி அட்டை போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே அப்படியே ஸ்ட்ராங்காகவே இருக்கும். செல்லோ டேப்லாம் போட்டு ஒட்டினதுனால அவங்களே கையை வச்சு கிழிச்சாதான் கிழிக்க முடியுமே ஒழிய நார்மலாக அவங்க பேக்கில் வச்சு எடுக்கும்போது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கிழியாது. நம்ம ஒரு பக்கம் இந்த மாதிரி ஒரு பக்கம் மடித்து விட்டாச்சு. அதே மாதிரி அடுத்த பக்கமும் திருப்பி மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு சிசரை வச்சு இப்போ நான் கட் பண்ணுறேன் பாருங்கள், இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. புக்கோட மேல் பக்கம் கீழ் பக்கம் 2 சைட்லையுமே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி பண்ண மாதிரியே அந்த எட்ஜை வந்து லைட்டாக மடக்கி விட்டுட்டு அப்படியே உள்ளே மடக்கி விட்டுற வேண்டியது தான். மடக்கிட்டு அந்த கார்னர் சைடில் இருக்கிறது மட்டும் லைட்டாக ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு மடக்கிட்டு இப்படி உள்ளே மடக்கணும் அப்படின்னா அந்த ஸ்டிஃபாக அப்படியே இருக்கும். இந்த கார்னர் பகுதியை மட்டும் லைட்டாக பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே மடித்து விட்டுற வேண்டியதான். இதே மாதிரியே அடுத்த பக்கமும் நம்ம திருப்பி மடித்து விட்டுறலாம். இப்போ நம்ம புக்கோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு 2 பக்கமே அட்டை போட்டுட்டு இப்போ லைட்டாக அந்த மாதிரி ப்ரௌன் ஷீட் நீட்டிட்டு இருக்கு இல்லையா, அதை மட்டும் சிசரை வச்சு சமமாக கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீட்டாக நல்லா பைண்ட் பண்ணுற மாதிரி நல்லா அட்டை போட்டாச்சு. அடுத்ததான் இந்த மாதிரி செல்லோ டேப் இருக்கு இல்லையா, செல்லோ டேப்பில் ஒரு சின்ன பீஸ் எடுத்துகிட்டு ஃபுல்லாக கவர் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லைனா அதோட சென்டர் பகுதியில் மட்டும் இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஜஸ்ட் ஒரு தடவை ஒட்டுறதுக்கு முன்னாடி புக்கை நல்லா மூடி திறந்து செக் பண்ணிவிட்டு ஒட்டணும். இப்போ கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி 3 பக்கத்துலையுமே ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த பேப்பர் வந்து கலந்து வராது. நமக்கு ஒட்டியிருக்க அட்டை வந்து புக் அட்டையிலேருந்து வெளியே வராது, அப்படியே நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இதே மாதிரி புக்கோட பேக் சைடில் போட்டிருக்க அட்டைக்குமே நம்ம செல்லோ டேப் வச்சு அழகாக ஒட்டி விட்டுறலாம். அப்படின்னா 2 பக்கமே அப்படியே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். புக் அட்டை வந்து ரொம்ப நாள் ஆனாலும் அப்படியே இருக்கும். புக்கும் பார்க்குறதுக்கு புதுசு மாதிரி அப்படியே இருக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நல்லா சூப்பராக அட்டை போட்டாச்சு, கவர் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபைனலாக நம்ம லேபிள் போட்டலாம். ஸ்கூல்லையே இந்த மாதிரி லேபிள் கொடுத்துட்றாங்க. இல்லைனா நம்ம வெளியே ஸ்டோர்ஸில் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். வாங்கிட்டு இந்த மாதிரி லேபிள் கரெக்டாக ஒட்டிட்டு அதில் நம்ம பசங்களோட பேர் எழுதிட்டோம் அப்படின்னா புக்கு வந்து மிஸ் ஆகாது. பசங்களுக்கும் எந்த சப்ஜெக்ட் புக்கு அப்படின்னு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம புக்கு அட்டை போட்டுட்டோம். அதே மாதிரி ஸ்மால் சைஸ் நோட்டு எப்படி அட்டை போடுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ கட் பண்ண ஒரு ஷீட்டை கட் பண்ணோம் இல்லையா 2ஆ, அதில் ஒரு பாதியை வச்சு புக் அட்டை போட்டுட்டோம். இன்னொரு பாதியை 2ஆக மடித்து அதை வந்து பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஸ்மால் சைஸ் நோட்டு தான் அட்டை போட போகிறேன். புக்குக்கு நம்ம எப்படி அட்டை போட்டோமோ அதே மாதிரி தான் ஸ்மால் சைஸ் நோட்டு இப்போ எடுத்துருக்கிறேன். ஸோ நம்ம கட் பண்ண அந்த பாதி பீஸில் கரெக்டாக சென்டர் பிளேஸில் அந்த நோட்டை வச்சுட்டு நம்ம லாஸ்ட் டைம் பண்ண மாதிரியே தான் ஒரு முனையை வந்து அடுத்த முனையை டச் பண்ணுற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு நோட்டை வந்து கரெக்டாக உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இப்படி மடக்கி விட்டு நோட்டோட அந்த ஃப்ரண்ட் அட்டை இருக்கலாம் அந்த பக்கம் மடக்கி விடணும். மடக்கி விட்டுட்டு அதை நோட்டை அப்படியே திருப்பி போட்டு
பேக் சைடும் இதே மாதிரி நம்ம மடக்கி விடணும். கிட்டத்தட்ட நம்ம புக்குக்கு எப்படி பண்ணோமோ அதே ப்ரொசீஜர் தான். என்ன நம்ம கரெக்டாக அந்த ப்ரௌன் ஷீட் பேப்பர் வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்து பண்ணணும். அதுதான் முக்கியம் இதில். ரொம்ப பெருசாக நீட்டிட்டு இருந்தால் கூட நமக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ரொம்ப அட்டை வந்து ரொம்ப மொத்தமாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ எந்த நோட்டுக்கு எந்த சைஸ் அட்டை போடணும் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக முடிவு பண்ணாலே நீட்டாக அட்டை போட்டுடலாம். ஸோ நம்ம புக்குக்கு பண்ண மாதிரியே தான் 2 சைட்லேயும் ஒரு சின்ன சைஸ்க்கு கட் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த மாதிரி மடித்து விட்டு உள்ளே நீட்டாக அமைக்க விட்டுட்டோம் அப்படின்னா கரெக்டாக அட்டை வந்து பொருந்திடும் நோட்டில். அடுத்ததாக நம்ம செல்லோடேப் வச்சு நோட்டோட அந்த அட்டை போட்டிருக்கோம் இல்லையா, கரெக்டாக நம்ம புக்கு ஒட்டின மாதிரியே 3 பக்கமும் அதே மாதிரி கட் பண்ணி ஒட்டிடலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு ஒட்டிட்டோம் அப்படின்னா சூப்பராக அட்டை போட்டு முடிச்சாச்சு. அவ்வளோதான். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எந்த அளவுக்கு பசங்க வேகமாக உள்ளுக்குள்ளே வச்சு எடுத்தாலும் கீழே விழுந்தால் கூட இந்த அட்டை அவ்வளோ சீக்கிரத்தில் கலண்டு வராது. நீங்களும் இது மாதிரி ஒரு தடவை புக்குக்கெல்லாம் அட்டை போட்டு ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.